ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்கிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் நண்பர்களே. இந்த சாப்பாடு யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி குழம்பு, பருப்பு பால்கறி, கேரட் சம்பல் இதெல்லாம் செஞ்சு வாழைப்பழம் தண்ணி போத்தல் இதோட கொடுக்க சொல்லியிருக்கிறா. கடகடன்னு இப்போ நாங்கள் செஞ்சு 10 சாப்பாடு கொடுக்க போகிறோம் நண்பர்களே. எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு கொடுத்துருவேன். சரியா? 10ன்னா 10 மட்டும்தான் ரெண்டு இல்லை, கூடும் அப்படியும் 11 12 அப்படி வாரத்தை கொடுத்துருவேன் நண்பர்களே. அதான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடன்னு சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க, சோறெல்லாம் நாங்கள் வடிச்சிட்டோம். மஞ்சள் சோறு தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அதால் இந்த 2 பாத்திரத்துலையும் போட்டு வடிச்சாச்சு. இங்காலையும் சோறு. இதில் வந்து பருப்பை வைப்போம். பாருங்க, பருப்பை கழுவி எடுத்துருக்கிறேன். பருப்பு கூட மாதிரி தான் கிடக்கு, பரவாயில்லை. இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ரம்பையில், பச்சை மிளகாய், பிறகு கடைசியாக நான் தாளிச்சும் போடுவேன். உள்ளி, இஞ்சி இடித்து வச்சுருக்கிறோம், அதையும் சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இங்கே எல்லா அடுப்பில் தூக்கி வைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு அவியட்டுக்கும். இதில் பாருங்க, இறைச்சியெல்லாம் கழுவி துப்புராக்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதோட உப்பு சேர்க்கிறேன். இதோட தனி மிளகாத்தூள், இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் உள்ளி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடுவோம். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர இந்த பாருங்க, இதை கலந்து விட்டாச்சு. இது ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இதில் கரட் சம்பல் பாருங்க, கரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். இதோட பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். இதோட சின்ன வெங்காயம் 2 சேர்ப்போம். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிக்காய் புளி, இதோட மிளகு தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் தக்காளி பழம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுவோம். இந்த மாதிரி இப்போ பாருங்க நண்பர்களே, கரட் சம்பல் ரெடி. பார்த்தீங்களா? குழம்பை இந்த அடுப்பில் வைப்போம். சட்டி வைப்போம் சூடாட்டுக்கு. இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, ரம்பையில், பச்சை மிளகாய், வெங்காயம், வதங்கட்டும். இனி இதோட இஞ்சி உள்ளியை அடித்து வச்சுருக்கேன், நான் சேர்ப்பேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போகட்டும். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இனி சிக்கனை சேர்ப்போம். இதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொண்டு வரேன். இப்போ தண்ணி சேர்க்கல, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கறித்தூள் சேர்க்குறேன். இது சோபா சாஸ் கறி பவுடர். உரைப்புக்கு தேவையான அளவு சேர்க்கலாம். 3-4 கரண்டி சேர்த்துருக்குறேன், பார்த்துட்டு சேர்க்கலாம். இப்போ இதை கலந்து விடுவோம். கலந்து விடணும். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டுக்கும் சிக்கன்.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்படியே கொதிக்கட்டுக்கும். கொதிச்சு வரைக்கும் தலைப்பால் சேர்ப்போம். இப்போ கொதிக்கட்டுக்கும். இப்போ பருப்பு அவிஞ்சிட்டு பாருங்க, தண்ணி நல்லா வற்றி வந்துட்டு இனி வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதலாம்பால், இதோட ஒரு கொஞ்சமாக ரெண்டாம்பால். இப்போ இது கொதிக்கட்டுக்கும். கொதிச்சோன்னு இறக்கிட்டு இதுக்கு தாளித்து போடணும். இந்த பருப்புக்கு உள்ளி எடுத்துருக்கிறேன், மிளகு, இதோட சீரகம், சின்ன சீரகம். இதை இடிச்செடுப்போம். இப்போ பாருங்க, பருப்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். இறக்கி போட்டு இதுக்கு நாங்கள் தாளித்து போடணும். இதுக்காட்டுக்கும் இங்கெல்லாம் சட்டியை வைப்போம். பருப்பு தாளிக்கிறதுக்கு சூடாட்டும். இப்போ பருப்புக்கு தாளிப்போம். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட சின்ன சீரகம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுக்கும். அங்கால பாருங்க குழம்பு கொதிக்குது நல்லா. குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் பால், முதலாம்பால், தலைப்பால் மட்டும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இங்கேயால் பார்த்திங்கன்னா இஞ்சி, உள்ளி, சீரகம் எல்லாம் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்ப்பேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே பருப்பில் கொட்ட வேண்டியா இந்த மாதிரி ஒரு தண்ணியிலேயே கலந்து விட்டுட்டு கொட்டிட்டு கலந்துட வேண்டியான். இப்போ பாருங்கள், சூப்பராக பருப்பு பால் கறி ரெடி. இஞ்சி உள்ளியெல்லாம் பருப்புக்கு குத்தி போட்டோம்னா வாய்வுக்கு நல்லா. நீங்களும் இப்படி சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ரெடி. குழம்பு பாருங்க இறக்க போகிறேன். சரிங்களா? நல்ல கணக்காக வந்துட்டு இதுக்கு மேலே வற்றக்கூடாது. கொஞ்சம் இப்படி குழம்பு இருந்தால் தான் சரி. அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு தேசிக்காய் அப்படி விடுவோம். விட்டுட்டு வைக்கிறோம்டா சூப்பரான சிக்கன் கறி ரெடி. பார்த்தீங்களா நண்பர்களே? இப்போ எல்லாமே ரெடி. இனி கடகடன்னு நாங்கள் சாப்பாடை காட்டுவோம். இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி நண்பர்களே. நாங்கள் சாப்பாடை காட்டுவோமா? இது பாருங்க, சோறு, மஞ்சள் சோறு தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதால் நான் மஞ்சள் எல்லாம் போட்டு மங்களகரமாக மஞ்சள் சோறு ரெடி பண்ணியாச்சு. இதோட பார்த்திங்கன்னா கரட் சம்பல், அதுக்கு பிறகு பருப்பில் வந்து ஒரு பால் கறி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு. பார்த்தீங்களா? சாப்பாடு ரெடி. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு கட்டி எடுத்துட்டு வாழைப்பழமும் தனி போத்திரம் வச்சு எல்லாத்தையும் கட்டி எடுப்போமா. முதல் இதே மாதிரி எல்லாத்தையும் சாப்பாட்டை போட்டு எடுப்போம். இப்போ சாப்பாடு எல்லாமே கட்டியாச்சு. 10 சாப்பாடு சொன்னவே, ஆனால் 15 சாப்பாடு வந்திருக்கிறவர்களே அப்படியே கொண்டு கொடுக்க போகிறேன் நான். இதில் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் உண்டு வச்சுட்டு இந்த மாதிரி கட்டணும். கட்டிட்டு தண்ணி போத்தல் இருக்க நான் கொடுக்கும்போது எடுத்து கொடுப்பேன். இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி நண்பர்களே. இந்த பேக்கில் எடுத்து வச்சுட்டு நான் கொண்டு கொடுக்க வேண்டியதுதான். முதல்ல இந்த ரவுண்ட் பாக்ஸை வைப்போமே என்ன, ரெண்டாவது தான் கூட இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி யூடு ஹெல்ப் பண்ணுங்க. யூடு
சாப்பாடு எல்லாத்தையும் இப்போ வடிவாக கொடுத்துட்டு வந்துட்டேன் நண்பர்களே. இந்த சாப்பாட்டை கொடுத்த பிரான்ஸில் இருக்கிற அந்த சகோதரிக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். அவள் என்னத்தை நினைச்சு கொடுக்க சொன்னான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவள் கொடுக்க சொன்னால் நான் கொடுத்துட்டேன். உண்மைக்கும் எனக்கும் அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது, அவங்களுக்கும் திருப்தியாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஒவ்வொருத்தரும் அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாகவும் என்ன சொல்கிறது ஆத்ம திருப்தியாகவும் இருக்குது. உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.